இது 6வது கூட்டம். என்ன போடுது பார்த்தீங்களா? புள்ளி விவரத்தோட எல்லா திட்டங்களையும் நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. இனிமேல் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 6வது கூட்டத்திலேயே எப்படின்னு சொன்னா இன்னும் 60வது கூட்டம் 600வது கூட்டம்லாம் இருக்கு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு தாய். நீ சொன்னையே எவ்வளவு நம்பிக்கையோட இந்த இயக்கம் உனக்கு பின்னால் இருக்கிறது என்று. இதுதான் இந்த இயக்கத்தினுடைய மாண்பு, பண்பு. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு குடும்பம். இன்றைக்கு கிருத்திகா அவர்கள் ஒரு அழகாக பாவம் சொல்லியது. அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய தந்தை. இதுதான் அந்த உணர்வு. அதை பார்த்து நம்ம பாடம் கத்துக்கணும். எனக்கே கூட அது பாடமா தான் படுது. என்னுடைய தந்தையார் இப்படி 2 நாளைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நான் கூட்டம் கலந்து கொள்வேனா என்றால் சந்தேகம்தான். ஆனால் உனக்கு ஒரு சல்யூட், உன்னுடைய உணர்வுக்கு ஒரு சல்யூட், உன்னுடைய கொள்கை பிடிப்புக்கு சல்யூட். 2 நாள்களில் இன்றைக்கு கூட மருத்துவரை இங்கே இருக்கிற ஆரம்பு அவர்களை ராஜவேலு எப்படி இருக்கிறார் என்று கேட்டுவிட்டு தான் வந்தேன். அவரும் நன்றாக இருக்கிறார். மிக அரிய அறுவை சிகிச்சை. அதாவது தண்டுவளத்தில் இந்த 6, 7, 8 கட்டத்திலே முற்றிலுமாக அந்த எலும்பு தேய்ந்து விட்டது. வயது 49 தான். ஒருவேளை அந்த முதுகெலும்பிலே காச நோய் இருக்குமோ, டிபி இருக்குமோ என்ற அச்சம் அந்த எலும்பை பெயர்த்து எடுத்து அதை பரிசோதனைக்கு அனுப்பி இருக்கிற சூழ்நிலை. இது அத்தனையும் இந்த பெண்மணிக்கு தெரியும். அதோடு வந்திருக்கிற அவனுடைய சகோதரன் படம் எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கும் தெரியும். தந்தை கிட்ட அம்மாவை விட்டுட்டு இன்றைக்கு அவர் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையும் இவ்வளவு கருத்துக்களையும் சொல்கிறாய் என்று சொன்னால், இந்த இயக்கம் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நாங்கள் இருப்போம் என்று இத்தனை பேருடைய சாட்சியாக சொல்லுகிறேன். அவருடைய தந்தை கூட என்னிடத்தில் பேசுகிற பொழுது சொன்னார், உடல்நலத்திற்கு முன்பாக பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு. நான் சொல்லி, ஏப்பா அந்த சேல்ஸ்மேன் போட சொல்றதானே, இல்லை இந்த அங்கன்வாடிக்கு எதுக்காக போட சொல்றதானு கேட்டேன். அதுக்குள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. அவர் உடம்பு சரியில்லைன்னு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணும்போது, ஏமா நீ உங்க அப்பா சொன்னாரு, சொல்லி விட்டுனே, நீ வேலைக்கு போட்டியா, நீ அப்ளிகேஷன் போட்டியான்னு கேட்டேன்னா தயங்கிச்சு. ஏன் தயங்குறேன்னு கேட்டேன். இல்லை ஐயா, நான் வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறேன், படிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சொன்னேன், அப்பாட்ட சொல்லாத, மனசு விட்டுருவாரு, நீ படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கட்சி முழு பொறுப்பேற்றுட்டு தைரியமாக இருக்கு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்.